காமனான மிஸ்டேக். ரீச்சுக்கும் இம்ப்ரெஷனுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? சிம்பிளா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரீச் அப்படின்னா எத்தனை பேர் உங்களோட கண்டென்ட்டை பாத்துருக்காங்க அப்படின்றது. இம்ப்ரெஷன்னா எத்தனை தடவை உங்க கண்டென்ட் வியூ ஆயிருக்கு அப்படின்றது. சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்க, உங்க வீடியோ 3 தடவை ஒருத்தரும் பாக்குறாங்க அப்படின்னா ரீச் என்ன, இம்ப்ரெஷன் என்ன? வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்க திங்க் பண்ணுங்க. இப்போ ரீச் அப்படின்னா 10 பேர் பாத்திருக்காங்க இல்லையா? சோ 10 அப்படின்றதா ரீச். ஏன்னா ரீச்ன்றது எத்தனை பேர் பாத்திருக்காங்கன்றது. இம்ப்ரெஷன் என்ன, எத்தனை தடவை பாத்திருக்காங்க. இப்போ 10 பேரும் வீடியோவை 3 தடவை பார்த்தாங்க, which means 3 into 10 30. சோ உங்க இம்ப்ரெஷன் வந்து 30 அப்படின்றதா இம்ப்ரெஷன். இப்போ மூணாவதா உங்களுக்கு நான் ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்றேன், அதான் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சினா அப்படின்னா ஒருத்தர் ஒரு வீடியோவை எத்தனை தடவை ரீப்ளேல பார்த்தாங்க. ஒருத்தரும் 3 தடவை பார்த்தாங்க இல்லையா? சோ உங்க ஃப்ரீக்வன்சி வந்து 3. எந்த அளவுக்கு உங்க ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு உங்க வாட்ச் டைம் அதிகமா இருக்கும், அந்த அளவுக்கு உங்க ரீல் வந்து பெட்டரா வைரல் ஆகும். பிகாஸ் ஒரு ஆடியன்ஸ் வந்து உங்க ரீல மல்டிபிள் டைம்ஸ் பாக்குறாங்க. சோ ஜஸ்ட் ஒரு இன்ஸ்டாகிராம் ட்ரிக் மட்டும் கத்துக்காம இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னா தமிழ் என்டர்பிரினர் அகாடமியை ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரீக்வன்சியை இன்க்ரீஸ்